Hello friends, welcome back to How to Videos. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Windows 10 ஒரிஜினல் கீ வந்துட்டு எப்படி கம்மி பிரைஸ்ல வந்துட்டு வாங்குறது அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எவ்வளவு கம்மி பிரைஸ்னு வந்து பாத்தீங்கன்னா வீடியோவோட எண்ட்ல வந்து சொல்றேன். அது வரைக்கும் கரெக்ட்டா வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. நம்ம வந்துட்டு ஏன் வந்து ஒரிஜினல் Windows வந்து வாங்கணும்? அதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா first of all வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்குது. ஜஸ்ட் நீங்க வந்து ஏதாவது ஒரிஜினல் கீ வந்து நீங்க உங்க சிஸ்டத்துல போட்டுட்டீங்கன்னா நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்க சிஸ்டத்துல PCல ஏதாவது டவுட் அப்டேட்ல ஏதாவது டவுட்னா நீங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். அப்படி நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து உங்க ப்ராடக்ட் கீ தான் கேட்பாங்க. அப்ப நீங்க அந்த ப்ராடக்ட் கீ வந்துட்டு அவங்க கொடுப்பாங்கல அந்த கீ வந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து டவுட்ல கிளியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஏதாவது கிராக் சாஃப்ட் விண்டோஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணுவோம். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிராக்கான சாஃப்ட்வேர் தான் நம்ம எடுத்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கிராக் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஒரிஜினல் கிரியேட் பண்ண ஹேக்கர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஏதாவது வைரஸ் வந்து வச்சுட்டாங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த வைரஸும் வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து சேர்ந்து இன்ஸ்டால் ஆயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டத்துல வந்து பாதிப்பு இருக்குது. இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் கீ வந்து வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சேஃப். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பிரைஸ்ல வந்து எப்படி வாங்குறதா பார்க்க போறோம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழ இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணா மூணு ஆப்ஷன் காட்டுது. ஆல் செலக்ட் பண்ணினா நம்ம போற லைவ் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் 10 ஒரிஜினல் கீயை வந்துட்டு நான் எவ்வளோ சீப்பாக வந்து வாங்கினேன்னா இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரணேஷ். இவர் வந்துட்டு MTL கம்ப்யூட்டர் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஷாப் வந்து வச்சிருக்காரு. விண்டோஸ் கிட்ட இருந்து டேரெக்டாக வந்துட்டு கீ எல்லாம் வந்து பல்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து கீ வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி விலையில தான் சேல்ஸ் பண்ணுறாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கீ வந்து சென்ட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த கீ வந்து நம்ம எப்படி வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா OME கீ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் கீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கீ இருக்கு. OME கீன்னு வந்து பாத்தீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஆனா வந்துட்டு இது ஒரு பீட்டா கீ. நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண ஒரு விண்டோஸ் வந்து ஒரு அப்டேட் வரதுக்கு முன்னாடி நிறைய வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க. அந்த அப்டேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த OME கீல வந்துட்டு வரும். அது வந்து கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் கீ வாங்குறது வந்து சேஃப். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மேஜர் அப்டேட் மட்டும் தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் அப்டேட், இப்போ வரப்போற ஏப்ரல் அப்டேட், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் அப்டேட் கிட்டும் கரெக்டா கிடைக்கும். நீங்க வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைல் கீ தான் வந்து சேல்ஸ் பண்றாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவர்ட்ட வந்து நீங்க தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கீ வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களால வந்து ஈஸியா வந்து உங்க ப்ராடக்ட் கீ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து செட்டிங்ஸ் வந்து ஓபன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்சன் சென்டர் அந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் வந்து ஆல் செட்டிங்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஆல் செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்டர் எ ப்ராடக்ட் கீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு. நான் வந்து அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து சென்ட் பண்ணிட்டாரு. அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து என்டர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து இந்த கீ வந்து என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் கீயாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நமக்கு மைக்ரோசாஃப்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் செக் பண்ணி அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் ஐடி நீங்கள் கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும் இது வந்து ஒரிஜினல் கீயா ஃபேக் கீயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கீ வந்து அவர் கொடுத்த கீ வந்து நம்ம என்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கீ வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஆக்டிவேட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து எடிஷனில் வந்துட்டு விண்டோஸ் 10 ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கொடுத்துலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரிஜினல் விண்டோஸ் 10 கீ வந்து இப்போ நம்ம சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இந்த ப்ராடக்ட் கீ வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரிஜினல் விண்டோஸ்க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விண்டோஸ் 7, 8, 8.1 அந்த மாதிரிலாம் வந்து வெர்ஷனில் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டேரெக்டாக வந்து விண்டோஸ் 10க்கு வர முடியும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ வந்து நீங்கள் போட்டு விண்டோஸ் 10 வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து இப்போ எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, 8, 8.1 எதில் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு விண்டோஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். விண்டோஸ் 10 சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காட்டும் டவுன்லோட் விண்டோஸ் 10 டிஸ்க் இமேஜ் ஐஎஸ்ஓ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 டாட் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் டூல்ஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட்ஸு கிட்ட ஒரு மொபைலோட ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. இந்த மொபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒர்க்காக வந்து ரீஃப்ரெஷ் கொடுத்துருங்க. ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா நமக்கு இந்த வெப்சைட் வந்துட்டு மொபைலில் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளோஸ் இருக்கும். அதை வந்து க்ளோஸ் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் வந்து மொபைலில் வந்துட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஆனால் வந்து பிசியில் ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி வந்து வராது. அதுக்கு வேண்டியதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் கிளிக் பண்ணி டெவலப்பர் ஆப்ஷன் மோர் டூல்ஸ் டெவலப்பர் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல மொபைல் ஐக்கான் மாதிரி கிளிக் பண்ணோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து மொபைலில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணால் வருமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை கொடுத்துருங்க. நமக்கு விண்டோஸ் 10 நவம்பர் 2019 அப்படின்னு இருக்குது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 பிட் வேணுமா 32 பிட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் கொடுத்துருங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 64 பிட் வந்து கொடுத்துடலாம். ஓகே, கீழே வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு அந்த விண்டோஸ் 10 ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 GB கிட்ட காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே வந்துட்டு இந்த ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும். உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் ஹாட்ஸ்பாட் இருந்துச்சு, உங்கள்கிட்ட ஒய்ஃபை இருந்துச்சுன்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஜஸ்ட் ஹாட்ஸ்பாட் வாங்கி நீங்கள் வந்து இந்த ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 GB காட்டுது. ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா பூட்டபிள் பென்ட்ரைவை வந்துட்டு கிரியேட் பண்ணணும் இந்த ஓஎஸ் ஃபைலை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐஎஸ்ஓன்ற சாஃப்ட்வேர் வேணும். அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பூட்டபிள் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஓஎஸ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணதை செலக்ட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவ் வந்து எந்த பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்துட்டு பூட்டபிள் பென்ட்ரைவாக வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூட்டபிள் பென்ட்ரைவாக கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்பில் வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பவர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. பவர் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு மேலே வந்து பூட் டிவைஸ் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே காட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வந்து கொடுத்துருக்கோ அந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட் டிவைஸ் ஆப்ஷன் வந்து காட்டிட்டு F9 பட்டன் வந்து கிளிக் பண்ண சொல்லுது. உங்களுக்கு வந்து என்ன பட்டன் வந்து காட்டுதோ அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு இப்போ F9 வந்து கிளிக் பண்ணிடுறேன். நமக்கு வந்து F9 வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த பென்ட்ரைவ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் வந்து கிளிக் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க் பென்ட்ரைவ் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸோட வெல்கம் ஸ்க்ரீன் வந்து காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் நவ் அதையும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட்டு டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. வேணா வந்து படித்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமாக அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த ட்ரைவில் வந்துட்டு ஓஎஸ் போடுறீங்களோ எந்த ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிஸ்க் வந்துட்டு டிஸ்க் பார்ட்டிஷன் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த ட்ரைவ் வேணுமோ அந்த ட்ரைவ் வந்து கொடுத்துருங்க. ஜஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎஸ் ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்பில் வந்து ஓஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து முதல்ல என்ன பண்ணமோ அதே தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிடலாம். அங்கே வந்து நமக்கு அப்டேட்டட் ப்ராடக்ட் கீ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ப்ராடக்ட் கீ அப்படின்னு இருக்குது. அந்த சேஞ்ச் ப்ராடக்ட் கீ அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீ வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் வந்து அந்த பை பண்ண கீ வந்துட்டு நான் வந்து இதில் என்டர் பண்ணுறேன்.
நீங்கள் வந்து இந்த கீ வந்து ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சுங்க. சப்போஸ் வந்துட்டு உங்கள் லேப்டாப்லேருந்து ஏதாவது ஓஎஸ் போயிருச்சு, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஓஎஸ் வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணால் அந்த கீ வந்து நீங்கள் மறுபடியும் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஆக்டிவேட் வந்து ஆயிரும். இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் டைம் கீ. நீங்கள் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒருக்கா வந்து கீ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கீ வந்து லைஃப் லாங் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, கீ வந்து என்டர் பண்ணிட்டோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஆக்டிவேட் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுது. நான் வந்து கீ வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு சப்போஸ் விண்டோஸ் 7, 8, 8.1 என்ன வருஷன் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு விண்டோஸ் 10 வந்து வந்துக்க முடியும். வந்துட்டு நீங்களும் வந்துட்டு ஒரு ஒரிஜினல் ப்ராடக்ட் கீ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இந்த இப்போ நம்ம பண்ண ஸ்டெப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இதுக்கான தனித்தனியாக வந்து எல்லா வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓஎஸ் ஃபைல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ் ஃபைல் வந்து எப்படி பூட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஓஎஸ் ஃபைல் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கீழே வந்து லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஓஎஸ் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் உங்களை வேறு டம்மி லேப்டாப்பில் அந்த மாதிரிலாம் போட்டு டெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் கீ பை பண்ணதுக்கப்புறம் அது எந்த லேப்டாப்பில் வந்து ஃபஸ்ட் டைம் போடுறீங்களோ அந்த லேப்டாப்புக்கு வந்து அந்த கீ வந்து செட் ஆயிரும். அந்த கீ வந்து நீங்கள் வேறு ஏதாவது லேப்டாப்பில் போட்டிங்கன்னா வந்து ஒர்க் ஆகாது. இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வாங்கினா ஒரு லேப்டாப்பில் வந்து போட்டுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீயோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் லாங்கு. நீங்கள் ஜஸ்ட் 1 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் லைஃப் டைம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட ப்ராடக்ட் ஐடி வந்து கேட்பாங்க. இந்த கீ வந்து சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத கிராக் சாஃப்ட் ஆக்டிவேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிராக் சாஃப்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வைரஸ் செஞ்சுட்டா உங்களோட சிஸ்டம் வந்து பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் கீ வந்துட்டு நம்ம பை பண்ணி கொடுக்கும்போது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்து வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து எப்படி இவ்வளோ சீப்பான ப்ரைஸில் வாங்குறது எல்லா டீட்டெயிலும் இப்போ நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கீ வந்துட்டு நம்ம எப்படி பை பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து கீ வந்து ஃபஸ்ட்டு பை பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸில் வந்துட்டு நமக்கு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அங்கே போயிட்டிங்கன்னா சைடில் வந்து ஆக்டிவேஷன் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ப்ராடக்ட் கீ கொடுத்து நீங்கள் வந்துட்டு அந்த என்டர் பண்ண கீ வந்துட்டு போட்டு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 எதில் இருந்தாலும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வெப்சைட் போங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அசிஸ்டன்ட் ஃபைல் இருக்கும். அதை வந்து நம்ம சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ISO ஃபைல் மட்டும் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 10க்கு வந்து ஈஸியாக வந்து மாறிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்துட்டு அதே மாதிரி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அப்டேட் அண்ட் செக்யூரிட்டிக்குள்ளே போயிட்டு ஆக்டிவேஷன் சைடு இருக்கும். அங்கே வந்துட்டு நீங்கள் கீ வந்து அந்த என்ன கீ வாங்கினீங்களோ அந்த கீ வந்து ஜஸ்ட் என்டர் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த விண்டோஸ் 10 ப்ரோக்கு வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து எப்படி வந்து பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து நான் பிரனேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்து வாங்கினேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் ப்ராடக்ட் கீழே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக வாங்குவார். கம்மி ப்ரைஸில் வந்து நமக்கு இப்போ சேல் பண்ணிருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் இது அமௌண்ட் வந்து எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ஏதாவது கம்மி ப்ரைஸில் வந்துட்டு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வந்து கம்மி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. நீங்கள் வந்து ஒரிஜினலாக வந்து அவர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா வந்துட்டு அவர் 1600 சொல்லுவாங்க. நம்ம சேனல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டு வீடியோஸ் அப்படின்னு சொல்லிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு 300 கம்மி பண்ணி நீங்கள் இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா 1300 வந்து வாங்கிக்க முடியும். அவரை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க், அவரோட மொபைல் நம்பர், அவரோட அட்ரஸ், அவரோட பேங்க் அக்கௌண்ட், IFSC கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்புக் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க. மறந்துடாம செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்துட்டு இந்த விண்டோஸோட ஒரிஜினல் வாய்ஸ் வேணும்னு நினச்சாங்கன்னா அவர் கூட வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த வீடியோ கிளிக் பண்ணினா நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் இன்னொரு சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.